இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. தைப்பூச நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றது, இது பௌர்ணமி நாள்ல வரதுனால மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், சத்ரு பயம், தீராத கடன் பிரச்சனை, தொழில் வளர்ச்சி இல்லாத சமயம், அதே மாதிரி வேலை இல்லாத பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தைப்பூச நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலைல எழுந்தோடனே பருப்பு பாயசம்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பு பாயசம், அதே போல இனிப்பு அப்பம், இதை வச்சு நீங்க வழிபாடு பண்ணும்போது கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும்னா, திருத்தணி முருகன் வழிபாடு நிறைய முறைகளில் ஃபாலோ பண்ணாலும் பொதுவாகவே முருகா அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஓடோடி வர கணவன் மனைவி 2 பேருமே வச்சுக்கலாம். மனைவி பொதுவாக நெற்றில் வைத்துக்கொண்டு அடிவயிற்றில் தொடர்ந்து தடை வர 48 நாள் குழந்தை. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி. அப்போ 3ஐயுமே அழிக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே முருகன் வழிபாட்டில் உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது. கலாட்டா டிவி நேயர்களுக்கு அன்பு கலந்த பாலரத்னகுமாரின் வணக்கங்கள். தைப்பூசம், அதாவது முருகப்பெருமான் வழிபாடுகளிலே ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய நாள் தைப்பூசம். தைப்பூசத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, காவடி எடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் பழனி. ஆனால் எல்லாருமே தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் வரலாற்று உண்மை என்னென்னா, நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை 30 முக்கோடி தேவர்களும் பார்க்கும்போது பார்வதியும் இந்த நடனத்தை பார்க்குறாங்க. அப்போ அவரை போலேயே நம்மளும் அந்த நடனத்தை ஆடணும்னு சொல்லிட்டு அம்பாள் அந்த நடனத்தை ஆடின நாளாக இந்த தைப்பூச நாளை சொல்கிறோம். தைப்பூச நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியை, உங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தைப்பூச நாள் வருது. இது பௌர்ணமி நாளில் வரதுனால மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தைப்பூச வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும். அதே போல் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது, இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு பண்ணும்போது மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் சமநிலை ஆகிறார். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், சத்ரு பயம், அதே போல் தீராத கடன் பிரச்சனை, தொழில் வளர்ச்சி இல்லாத சமயம், அதே மாதிரி வேலை இல்லாத பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் நம்ம எளிமையாகவே நிறைய வழிபாடுகளை புராணங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. தைப்பூச நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலைல எழுந்தோடனே நீராடி விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதே போல் அன்னைக்கு முடிந்த வரைக்கும் தேவையற்ற வார்த்தைகள் பேசுவது, கோபப்படுவது, அதே போல் பிறருக்கு குறை கூறுவது, இன்னொருத்தவங்க ஹேர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது, ஒரு சின்ன செயலால் கூட ஒருத்தவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இயன்ற மாதிரி முயற்சி பண்ணுறது நல்லது. அதே போல் ஈவினிங், அதாவது மாலை வேளையில் உங்கள் வீட்டில் வாசலை விளக்கேற்றி வச்சு மாவிலி தோரணம் கட்டி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சிறு பருப்பு பாயசம், அதாவது பருப்பு பாயசம்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பு பாயசம், அதே போல் இனிப்பு அப்பம், இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் முடிஞ்சால் நீங்கள் கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணலாம். கந்தர் சஷ்டி கவசத்தை விட கந்தகுரு கவசம் அன்றைக்கி பாராயணம் பண்ணுறது குருவோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கொடுக்கும். முருகனுக்கு உகந்த பூஜை முறைகள் அப்படின்னா, முருகனுக்கு நிறைய பூஜைகள் இருக்குது. அதில் வைகாசி விசாகம், அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்திகை, அதே போல் செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முருகனுக்கு வழிபாடு இருக்குது. இதில் பிரதானமாக உலக அளவில் பிரசித்தி பெற்றது தைப்பூசம், அதே போல் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் ஏன் அவ்வளோ பிரபலம் அப்படின்னா, முருகப்பெருமான் அன்னைக்கு அவதரித்த நாள். விசாகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வி அப்படின்னா ஏறுதல்னு அர்த்தம், கன் அப்படிங்கிறது மயில் மீது ஏறி வந்த முருகப்பெருமான்னு அர்த்தம். அப்போ விசாகன் அப்படிங்கிற பேர் முருகப்பெருமானுக்குரியது. அப்போ அன்னைக்கு அவர் அவதரித்ததுனால அவருக்கு 6 முகன்னு பேர். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால 6 தலைகள், அதாவது சரவண பொய்கையில் 6 துளிகளாக சிவபெருமானோட நெற்றிக்கல்லேருந்து விழுந்ததுனால அதை கார்த்திகை பெண்கள் ஒன்றா எடுக்கும்போது உடல் ஒன்றாகவும் தலை 6ஆகவும் மாறிச்சு. அதனால் 6 முகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்தனால இந்த வைகாசி விசாகம் சொல்கிறோம். இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்து குழந்தை பாக்கியத்திற்கு சிறப்பான முறையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பரிபூர்ணமாக நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இப்போ ஆறுபடை முருகன் கோவிலில் முக்கியமாக திருத்தணி, எல்லா கோவில்லையுமே முருகப்பெருமான் தனித்திருப்பார். இங்கே தான் வள்ளி தெய்வானையோடு இருக்கார். ஸோ திருமணம் நடக்கக்கூடிய, நீங்கள் திருமணம் நடக்கணும், உடனே
கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகணும்னா திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணணும். அதே போல் குருவோட உபதேசம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். கற்ற கல்வியால் எந்த யூஸுமே இல்லை, சூரியனோட அனுகிரகமும் தகப்பனோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா சுவாமிமலை சுவாமிநாதனை வழிபாடு பண்ணணும். அதே போல் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா பழனிமலை முருகனை வழிபாடு பண்ணணும். அதே போல் குரு அருளும் குரு சந்திரனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நல்லா ஃபுல்லாக எனர்ஜைஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா திருச்செந்தூர் வழிபாடு பண்ணணும். அதே போல் ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா பழமுதிர்ச்சோலை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே போல் திருப்பரங்குன்றம் அந்த முருகன் வழிபாடு பண்ணும்போது கல்வி ஞானங்களில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறுபடை வீடுகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கறது. அதாவது இது வந்து இப்போ இல்லை, போகர் வந்து சொல்லியிருக்கார், கலியுகத்தில் முருகப்பெருமான் பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே தாயோட கருவை அதாவது கர்ப்பப்பையிலேருந்து உருவானவங்க. முருகப்பெருமான அகத்தியர் மட்டும்தான் சிவனோட நெற்றிக்கல்லேருந்து உருவானார். அதாவது வாரியார் சொல்லும்போது சொல்கிறாரு, நாமெல்லாம் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளான்னு கேட்குறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்கள் எல்லாமே நம்ம ஆண் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. இல்லை, முருகப்பெருமான் மட்டுமே ஆண் பிள்ளை. காரணம் என்னென்னா நாமெல்லாம் தாயோட கர்ப்பத்திலிருந்து பிறந்தவங்க. ஆனால் முருகப்பெருமான் மட்டுமே ஈசனின் நெற்றுக்கண்ணிலிருந்து பிறந்தவர். ஒரு ஆணுக்கு பிறந்தனால தான் ஒரு ஆண்மகன் சொல்கிறார். அப்போ ஒரு முருகன் வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்கள் இந்த காலத்தில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த வழிபாடு ஆரம்ப காலத்திலேருந்தே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா தமிழ் வரலாற்றில் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல தமிழ் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ, தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ இந்த முருக வழிபாடு அவங்களுக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கந்தகுரு கவசம், கந்தர் சஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு ஆரம்ப காலத்திலேருந்தே தொன்று தொட்டி தான் வந்துகிட்டு இருக்குது. அதே போல் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025. அப்போ டோட்டல் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. 9னா செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமானோட ஆதிக்கம் இன்னும் இந்த 2025 அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாகவே முருகன் வழிபாடு நிறைய முறைகளில் ஃபாலோ பண்ணாலும் பொதுவாகவே முருகா அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஓடோடி வரக்கூடிய கடவுள் தான் முருகப்பெருமான். காரணம் என்னென்னா அவர் சக்தியோட அம்சம். அதாவது முருகனுக்கு ஈசன் எப்படி நெற்று கண்ணிலேருந்து கொடுத்தாரோ கையில் இருக்கக்கூடிய வேல் 5 ஆட்சி படத்துலேருந்து அம்பாள் கொடுக்குறா. அது 5 வட்டத்தம்மன் கோவில்னு சொல்லி திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கையில் தான் வேல் வாங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் வேல் வாங்கிட்டு சூரனை வதம் பண்ணிவிட்டு சிக்கலில் போய் நிற்கிறார். அப்போ அவருக்கு வேர்க்குது. இன்றைக்கி உலக அளவில் அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ முருகனை என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அப்போ சஷ்டி விரதம், அதாவது தீபாவளி எப்போ வரக்கூடிய கந்தர் சஷ்டி, இந்த 6 நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சஷ்டி முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாட்கள் வரக்கூடிய வழிபாடு பண்ணணும்னா திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பன்னீர் இலையில் விபூதி கொடுப்பாங்க. இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கிட்டு வந்து கணவன் மனைவி 2 பேருமே வச்சுக்கலாம். மனைவி பொதுவாக நெற்றில் வைத்துக்கொண்டு அடிவயிற்றில் தொடர்ந்து தடைவர 48 நாள் குழந்தை பிறக்குங்கிறது இன்றளவும் செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறை நம்பிக்கை மட்டும் இல்லாமல் சாட்சியாகவே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் மேற்கொள்ளும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பொதுவாகவே நீங்களும். அது மட்டும் இல்லாமல் கடனை முழுசாக நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா முருகனோட வேல்மாறல் பதிகம். அப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ரு. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி. அப்போ 3ஐயுமே அழிக்கணும் அப்படின்னா அவங்க வேல் வச்சு டெய்லியும் வேலுக்கு அர்ச்சனை பண்ணி வேல்மாறல் பாராயணம் பண்ணணும். டெய்லியும் பண்ண முடியலனாலும் கூட செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி நாட்களில், அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரத்தில் பண்ணும்போது அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும். அப்போ வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது கடனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும். பொதுவாகவே முருகன் வழிபாட்டில் உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது கந்தர் சஷ்டி கவசம். ஏன்னா அதில் தான் நிறைய பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாகத்தையும் குறிக்கும். கண்கள் 2ஐயும் கதிர்வேல் காக்கட்டும், நாசிகள் 2ஐயும் நல்வேல் காக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக பாலதேவராயர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அப்போ யாரெல்லாம் கந்தர் சஷ்டி கவசத்தை மனமுருக வேண்டி வழிபாடு பண்ணி முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை, கடவுள் வந்து இதை தான் வைக்கணும் அதை தான் வைக்கணும் இல்லை, தேகமே நைவேத்தியம், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வெளியில் வழிபாடு பண்ணுறதை விட உள்ளிருக்கக்கூடிய ஜோதியை நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி தான் முருகனோட முழு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஏபிசிடிஆர் அப்படிலாம் தேவை. எம்பிபிஎஸ்ஓவில் வந்து ஒரு பிஹெச்டி டாக்டரேட் படிக்கிறதுக்கோ ஏபிசிடி தெரியணும் அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் அவங்க கடந்து போயிட்டாங்க. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆகம் வழிபாடுகளும் ஆலய வழிபாடுகளும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு
முருகப்பெருமான் உள்ளிருக்கக்கூடிய ஜோதியை யாரெல்லாம் முழுசாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைத்து முருகர் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.